அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரம் சொல்லும் எச்சரிக்கையை சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒரு ஜாதகர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த தகப்பனாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் அதாவது தகப்பனார் செல்வ செழிப்பாக இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்த பிறகு அனைத்து செல்வங்களும் இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இல்லைனா தகப்பனார் ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்த பிறகு உடல்வாதிகளால் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஏற்படுத்திடும். கருத்தில் கொள்ளுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தந்தையை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் அந்த குழந்தைய பருவகாலம் வர மட்டும் வளர்க்கணும். அப்போ தான் தந்தைக்கு பாதுகாப்பு. இது தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லது. அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்ன எச்சரிக்கை சொல்லுதுன்னா, இந்த இளமையில் மிகவும் கஷ்டங்களை கொடுக்கும். நடுத்தர வயதில் நல்ல வசதி வாய்ப்பு வாழ்க்கையை இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஏற்படுத்தி தரும். ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கோபப்பட்டு நல்ல நண்பர்களை இழக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதே போல் பல நல்ல நன்மைகளையும் இழக்க வேண்டிய வாய்ப்பு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்துகிறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்பொழுதும் நிதானமாக சிந்தித்து தெளிவாக முடிவெடுத்து தான் அதை செயல்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.